இன்று கோவிட்-19ம் சித்த மருத்துவமும் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாவரத்துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் பழனி அவர்களுக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் என்ற முறையிலே. இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய டாக்டர் என் மோகன்தாஸ், ஹம்சம் சித்தா அண்ட் யோகா சென்டர் நாகர்கோவிலிலிருந்து நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த ஒரு அருமையான உரையினை இன்று நிகழ்த்த இருக்கிறார். அவருக்கு நமது கல்லூரியின் சார்பாக வாழ்த்துதல்களையும் வரவேற்பையும் வழங்குவதில் முதல்வர் என்ற முறையிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். கோவிட்-19ம் சித்த மருத்துவமும் இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு மிகவும் தேவையான தலைப்பு. ஏனென்று கேட்டால் நாம் எல்லோரும் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடக்கிறோம். என்ன ஆகப் போகிறதோ, எப்பொழுது நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம், அதற்கான வழி என்ன என்பதற்கான தேடல் நம் அனைவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நமக்கு இன்று நம்முடைய சித்த மருத்துவம் கை கொடுப்பதை ஊடகங்களின் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழ் மருத்துவர்களின் பண்டைய தமிழ் மருத்துவ முறை அப்படின்ட்டு சொன்னாலே அது சித்த மருத்துவ முறை தான். பண்டைய சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையிலே சித்தர்களினுடைய விஞ்ஞான அறிவு வெளிப்படுகிறது. இதை பற்றி நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஏராளமாக சொன்னாலும் ஒரு சில செய்திகளை மட்டுமே நான் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன். சித்தர்களினுடைய மருத்துவ முறையிலே 3 மிகவும் முக்கியமானவை: மணி, மந்திரம், மருந்து. மணி என்றால் காலநிலை. ஒரு மூலிகையை பறிப்பதற்கான காலம், அதை நோயாளிகளுக்கு கொடுப்பதற்கான காலம் என்பதையெல்லாம் சித்தர்கள் கணித்து வைத்திருக்கிறார்கள். மந்திரங்களின் மூலமாக அந்த மருந்து, மணி, மந்திரம், மருந்து, இந்த 3ம் சேரும் பொழுது அந்த நோயானது சரியாகிறது என்பதை நம்முடைய சித்த மருத்துவ முறையிலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் நிறைய சித்தர்கள், திருமூலர், அகஸ்தியர், தேரையர், இவர்கள் எல்லோரும் ஏராளமான வைத்திய நூல்களை, மருத்துவ நூல்களை எழுதி வைத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட பாரம்பரிய தமிழ் மருத்துவ முறை என்பது சற்று பின்னடைந்த நிலையிலே இன்றைய இந்த கரோனா காலத்திலே மருத்துவர் சிவராமன் சொல்லுவார், கரோனாவுக்கு எதிராக சித்த மருத்துவர்கள் எல்லோரும் நாங்கள் இதற்கு இந்த களத்திலே இறங்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆங்கில மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள், மருத்துவ முறையை சார்ந்தவர்கள் எங்களாலேயே ஒன்றும் முடியவில்லை, உங்களால் என்ன முடியும் என்று கேட்ட செய்தியை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது, ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேசிய மாநில வரலாற்றிலேயே சித்த மருத்துவ குடிநீரை மருந்தாக பயன்படுத்தலாம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணையை வழங்கி இருக்கிறது. அதை பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில், நெல்லை மேலப்பாளையம், அப்புறம் சென்னையில் பல கல்லூரிகளிலே, அந்த முகாம்களிலே, கொரோனா நோயாளிகளுக்கான முகாம்களிலே எல்லாம் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. புழல் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர், அதற்கு பிறகு நோயிலிருந்து குணமடைந்த பிறகு அமுக்கரா கிழங்கு லேகியம் போன்றவற்றையெல்லாம் கொடுத்து நம்முடைய அந்த கரோனா நோயாளிகளுக்கு மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்புவதிலே சித்த மருத்துவம் மிகுந்த பலனை அளித்திருப்பதை நம்மால் செய்திகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இலக்கியங்களில் நிறைய கிடைக்கிறது. அடிப்படையாக உள்ளது உண்டி முதற்றே உணவின் பிண்டம்.
உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே புறநானூரில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல செய்திகள் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வைத்திய முறை நம்முடைய வைத்திய முறை, அது இந்த காலகட்டத்திலே, கொரோனா காலகட்டத்தில் எப்படி பயன்படுகிறது என்பதை நமக்கு வழங்குவதற்காக நமது சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை நமது கல்லூரியின் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வினை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரை மற்றும் வரவேற்புரை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறும் கோவிட்-19 சித்த மருத்துவம் என்ற கருத்தரங்கில் தனது அனுபவத்தை கூற வரும் மருத்துவர் மோகன்தாஸ் BSMS PhD, ஹம்சன் சித்தா அண்ட் யோகா சென்டர், நாகர்கோவில் அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை கூறுகிறேன். மருத்துவர் அவர்கள் 1993ஆம் ஆண்டு டாக்டர் MGR மருத்துவர் பல்கலைக்கழகத்தில் BSMS பயின்றுள்ளார். 1993 முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சித்த மருத்துவத்தில் அனுபவமிக்கவர். 9 வருடங்கள் சித்த மருத்துவக் கல்லூரி மதுரையில் பேராசிரியராக பணியவும் மிக்கவர். அன்னார்கள் பல நோய்களுக்கு ஆராய்ச்சி மூலமாக மருந்து கொடுத்து குணமாக்கியுள்ளார். அவர்களை இந்த கருத்தரங்குக்கு சிறப்புரையாற்ற வருக வேண்டும் என்று வரவேற்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பானது கோவிட்-19 சித்த மருத்துவமும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் MGR கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் என் செண்பகலட்சுமிக்கும், அக்கல்லூரியின் தாரவியல் துறை தலைவர் டாக்டர் என் ரமேஷுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கருத்தரங்கில் வலைப்பின்னல் மூலம் பங்கு கொண்டுள்ள நல்வுதய உள்ளங்களையும் வரவேற்கிறேன். கொரோனா வைரஸ் காய்ச்சல் அவ்வளோ ஆபத்தானதா அப்படின்னு சொல்லக்கூடியதை சித்த மருத்துவத்தில் எப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்கக்கூடியதான் நம்ம கருத்தரங்கின் நோக்கம். இப்பவும் நம்ம ஊரில் கிராமங்களில் தனிமைப்படுத்துதல், தனிமைப்பட்டு இருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு. சில தொற்று நோய் வந்தாச்சுன்னா இந்த தொற்று நோய்கள் கிராமத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு அப்படின்னா அது அப்படி ஒரு டக்குன்னு சமுதாயத்தில் பரவும். அதனால் அதுக்கு ஒரு சொல்லுவாங்க, ஒரு விஷ ஜுரம் வந்திருக்கு, இல்லைன்னா விஷ காய்ச்சல் வந்திருக்கு, எல்லா இடமும் பரவுது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி. யாரெல்லாம் அந்த நோயாளியோடு தொடர்போடு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது பரவும். அப்போ தொற்று நோயை பொறுத்தளவில் அது தனிமைப்பட்டு இருக்கக்கூடியதும், மற்றவங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடியதும் ஒரு அன்றைய காலத்திலேயே அது இருந்தது. கொரோனா காய்ச்சல் வந்த பிறகு தான் அது உலகத்தையே தனிமைப்படுத்தி வச்சிருக்கு. கொரோனா காய்ச்சல்னால மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகள், தனி மனுஷ அளவில் பொருளாதார பாதிப்புகள், வேலைவாய்ப்பு பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுனால மன அழுத்தங்கள், பயம், நம்ம ஏதாவது ஒரு சின்ன இருமல் சளி வந்தாலும் நமக்கு கொரோனா வந்துட்டா நம்ம இறந்து போயிடுவோமா அப்படிங்கிற பயம், மன அழுத்தம் இருக்குது, பொருளாதார பாதிப்பு இருக்குது. அப்போ குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், குடும்ப வன்முறைகள் இருக்கும். எல்லா இடமும் லாக்டவுன் ஆனதுனால கல்வி பாதிப்பு இருக்கும். நோயாளிகள், நாட்பட்ட நோயாளிகள், அதாவது புற்றுநோயாளிகள், முடக்குவாதம்,
வலிக்கு தொடர்ந்து மருந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, தோல் நோயாளிகள், இவங்களுக்கு உள்ள பாதிப்பெல்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்திற்கு ஆள் கிடையாது. தொழிலாளர்கள் வேலை இழந்து, அவங்க ஏற்கனவே வெளியூர்லேருந்து வந்த தொழிலாளர்கள் எல்லாமே நிறைய நாள் அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியாது. பொருளாதார இழப்புகள் அவங்களுக்கு, அதை விட குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த வருமானம் சிக்கல்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் நடந்தாவது போய் சேரணும், ஊருக்கு போய் சேரணும் அப்படின்னு. தொழில் அழிவுகள், அதாவது நுகர்வோர் இல்லை அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமான ஒரு தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை. அப்புறம் சுற்றுலாத்துறை அப்படின்னு வரும்போது அதை சார்ந்து உள்ள ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன கடைகள், மக்கள், அந்த ஊரில் உள்ள மக்களுடைய பொருளாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்படும். தனிநபர் வருமானம் மிக மிக கடுமையாக பாதிக்கும். தொழிற்சாலைகள்லாம் செயல்படாததுனால ஏற்றுமதி துறை எல்லாமே வீழ்ச்சி அடையும். ஏன்னா உற்பத்தி இருந்தால் தானே ஏற்றுமதி இருக்கும். இதுலேயும் வெளிநாட்டு வாழ் மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடிகள் அவங்களுக்கு. அங்கே செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று, புதிய நாடு, புதிய கலாச்சாரம், அங்கே இவங்களுடைய தனித்தன்மையில் வாழ முடியாது. பொருளாதார நெருக்கடி, ஒரு சின்ன நோய், துபாய், ஏதாவது ஒரு பெரிய யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா, இங்கெல்லாம் ஒரு சின்ன நோய் வந்தாலும் அதுக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் இருக்காது. அப்போ அவங்களுக்கு திருப்பி ஊருக்கு வரவும் முடியாது. ஏன்னா விமான சேவைகள் அங்கே இல்லாததுனால அது ஒரு பெரிய சிக்கல். அப்புறம் நோய்கள், ஏன்னா உடற்பயிற்சி இல்லாததுனால, ஜிம் இல்லாததுனால, வீட்டிலே இருக்கிறதுனால, நிறைய உணவு எடுக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். கரோனாவினால ஒரே ஒரு மிக பெரிய நன்மை உண்டு. இனி உலகத்தில் பயோவார், அந்த பயோவார் ரிசர்ச்சு, அந்த கொடூரமான நுண்ணுயிரிகளை வச்சு போரை இப்படி நடத்தலான்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி இனி வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள் ரொம்ப யோசித்து தான் அது பண்ணும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு எந்த நாடு, இனம், மொழி எதுவுமே கிடையாது. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடியது டெவலப்டு நேஷன். ஏன் டெவலப்டு நேஷனில் இவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னா, அவங்க இயற்கையிலேருந்து ரொம்ப விலகிட்டாங்க. எல்லாமே நவீன மருத்துவம், இயற்கைக்கும் அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அவங்களுடைய வாழ்க்கை நிறைய நவீன காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் அவங்க வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே தொடர்போடு இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இயற்கையிலேருந்து ரொம்ப முரண்பட்ட கெமிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. இயற்கையில் எதுவுமே எல்லாமே காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ரசாயனங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ரசாயனங்கள் தனிப்பட்ட மூலக்கூறுகளாக இருக்கக்கூடியது. இயற்கையில் உள்ள ரசாயனங்கள்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மூலக்கூறுகளால் ஆனது. அதனால் அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நார்மலாக குறைவாக இருக்கும். வளரும் நாடுகளில் உள்ள மிகப்பெரிய ஒரு சிக்கல் அது. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோயினாலும், தொற்று நோயாக இருந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய உடல் வலிமை குறைவு, உடல் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கும்.
அப்போ வைரஸுக்கு இதுவரை எப்படி தாக்கு பிடிச்சாங்க அப்படின்னா, வைரஸுக்கு வந்து வேக்சின், எய்ட்ஸுக்கு வந்து ரெட்ரோ வைரல் தெரப்பி ஒன்று அப்படின்னு ஒன்று உண்டு. ஆனால் அது பெரிய அளவில் ஒரு வெற்றி தரவில்லை. ஏன்னா ஆக்சுவலாக அந்த வைரஸ் கிருமி வந்து டிஎன்ஏயை பாதிக்கக்கூடியது. அப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வந்து டிஎன்ஏயை பாதிக்கக்கூடாததாக இருக்கணும், செல்லை பாதிக்கக்கூடாததாக இருக்கணும். இதில் தான் அந்த சிக்கல் இருக்குது. அதனால் வேக்சின் மட்டும்தான் அதுக்கு ஒரு பாதுகாப்பான மருத்துவமாக இருக்குது. சித்த மருத்துவம் வைரஸ் நோயை எப்படி அணுகுது? அப்போ கொரோனாவும் ஒரு வைரஸ் நோயானதுனால நம்ம அதை எப்படி அணுகலாம்? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு காய்ச்சல் தமிழ்நாட்டில் வந்த டைமில் நவீன மருத்துவர்கள் வந்து நிலவேம்பு குடிநீர் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் கிடையாது, ஒரு சில நவீன மருத்துவர்கள். ஏன் அப்படின்னா அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அப்போ சித்த மருத்துவத்தில் வந்து அறிவியல் பூர்வமானதான விஷயங்கள் இல்லையா, அது ஒரு மூட பழக்க வழக்கத்தினால வந்ததா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கட்டுரையில் வந்து நம்ம அந்த வைரஸ் நோயை பற்றி எப்படி அணுகக்கூடியதுன்னு சொல்வதிலேயே அதனுடைய ஒரு விடையும் நம்ம பார்ப்போம். சித்த மருத்துவத்தில் காய்ச்சலை சுரம்னு சொல்லுவாங்க. வைரஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மைக்ரோபயாலஜி, மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் டெவலப் பண்ண பிறகு சித்த மருத்துவத்தில் காய்ச்சலை சுரம்னு சொல்லுவாங்க. வைரஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மைக்ரோபயாலஜி, மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் டெவலப் பண்ண பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். அதுக்கு முந்தைய இந்த உயிரினங்களால் பாதிப்பு இருந்தாலுமே இது வைரஸ்னால வந்து இது பாக்டீரியானால வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அது மைக்ரோபயாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச பிறகு வந்த கண்டுபிடிப்புகளில் வந்த ஒரு அறிவியல். அப்போது அந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் காய்ச்சல், நச்சு காய்ச்சல் எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து நச்சு காய்ச்சல்னே சொல்லுவாங்க, நச்சு சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஊரில் ஒரு ஆளுக்கு வந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே பரவ ஆரம்பிச்சிடும். உடம்புல விஷம் பரவுன மாதிரி அது பரவும். அதனால் அது பேர் விஷ ஜுரம் இல்லைன்னா நச்சு ஜுரம் அப்படிங்கிறது. மற்றபடி உடம்புல வந்து கப நோய்கள், அதாவது சளி, இருமல், சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் பாதிக்கக்கூடியதெல்லாம் ஏற்படுத்துறதுனால கபசுரம்னு சொல்லக்கூடிய பேர். இது அதிதீவிர நிலையில் பார்த்தீங்கன்னா மூச்சு விடுவதில் சிரமம், காய்ச்சல் வந்து சிரமம் குறையாமல் இருக்கக்கூடியது, நினைவு தடுமாறுதல் இதெல்லாம் வரும்போது அதை வந்து சன்னி சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரில் எது வைரஸ் காய்ச்சலுக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே சேர்ந்து வரும். எப்படின்னா ஒரு சமுதாயத்தில் அது வேகமாக பரவும். சளி நுரையீரல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். சரியாக சிகிச்சை அளிக்காத நிலையில் அது வந்து உடலுக்கு ரொம்ப மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு அந்த நோய் தீவிரமாகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த கரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் அது ஒரு குரூப்பாக அது ஒரு குரூப்புக்கு பேர், அது ஒரு தனி வைரஸுக்கு பேர் கிடையாது. அது எல்லாமே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ். இது எல்லாமே நுரையீரல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. இதில் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதலை ஏற்படுத்தக்கூடியது 3 வகையான வைரஸ்கள். ஒன்று சார்ஸ் கோவி, இன்னொன்று மெர்ஸ் கோவி, இன்னொன்று வந்து COVID-19 இல்லைன்னா நாவல் கரோனா வைரஸ். இந்த சார்ஸ் கோவி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோயை கொண்டு வருது, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். இது 2002 சைனாவிலிருந்து இது பரவ ஆரம்பிச்சு. மெர்ஸ் கோவி வந்து மெர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை கொண்டு வருது, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். 2012 வந்து சவுதி அரேபியாவிலிருந்து பரவ ஆரம்பிச்சு.
இது ஒட்டகத்திலிருந்து பரவுச்சு மனுஷனுக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. 35% மரணத்தை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு வைரஸ். COVID-19 இல்லைன்னா நாவல் கொரோனா வைரஸ்னு சொல்றது இன்னொரு விதமாக சார்ஸ் கோவிட் வைரஸ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சார்ஸ் வைரஸும் நாவல் கொரோனா வைரஸும் மரபு ரீதியாக மிகவும் ஒத்து போகக்கூடியதுனால அந்த பேர் சொல்லுவாங்க. கொரோனா வைரஸ்னு சொல்லுவோம். ஆனால் இதில் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் உண்டு. இந்த வைரஸுக்கு சில வித்தியாசமான குணங்கள் உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது பார்ப்போம். அடுத்ததா வைரஸ்னு சொல்லக்கூடியது மைக்ரோபயாலஜியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸுக்கு ஒரு உயிர் உள்ள ஒரு தாவரமோ விலங்கோ பாக்டீரியாவோ வேணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு உள்ளால தான் அதால் வாழ முடியும். அதால் இந்த உயிரினத்துக்கு வெளியில் அது வாழ முடியாது. அதனால தான் அந்த கொரோனா வைரஸ் ஒரு மனுஷனுக்கு உடம்புல பட்டுட்டு அப்படின்னா அவனுடைய நுரையீரல் பாதை சளி பாதை மூலமாக அது அந்த உடம்பினுடைய அந்த செல்லுக்குள்ளால நுழையுது. அப்போ ஒப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பாரசைட். இது எல்லாமே ஸ்பீசிஸ் ஸ்பெசிஃபிக். அப்படின்னா ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வகையான செல்லுகளுக்குள்ளால மட்டும்தான் வாழ முடியும். எடுத்துக்காட்டா தாவரங்களில் உள்ள வைரஸ் தாவரங்களை தான் பாதிக்கும். அனிமல் வைரஸ் எல்லாமே அனிமலை தான் பாதிக்கும். தாவரங்களை பாதிக்கக்கூடிய வைரஸ் விலங்குகளையோ மனிதர்களையோ பாதிக்காது. அதே நேரம் விலங்குகளையோ மனிதர்களையோ பாதிக்கக்கூடிய வைரஸ் தாவரங்களை பாதிக்காது. இதில் பிளான்ட் வைரஸில் டொபாக்கோ மொசைக் வைரஸ் எடுத்துக்கிடுவோமே, முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ். இது சொலனேசிய குடும்பம், அதாவது கத்திரி குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். இது மொத்தம் 9 வகையான தாவர குடும்பத்தில் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ். அடுத்தது அனிமல் வைரஸ். இதில் பார்த்தீங்கன்னா அனிமல் வைரஸில் கவுபாக்ஸ்னு ஒரு வைரஸ், இது பசுவுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியது. ஸ்மால் பாக்ஸ், இது மனுஷனுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடியது. கவுபாக்ஸ்னால மனுஷனுக்கு நோய் வராது, ஸ்மால் பாக்ஸ்னால கவுக்கு நோய் வராது. இதில் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மனுஷன்லேயும் குறிப்பாக அவனுடைய கல்லீரலில் பாதிக்கக்கூடிய வைரஸ். அப்புறமா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அதில் சில வைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய தோல் இதில் மட்டும்தான் பாதிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னால் தோலில் சின்ன சின்ன மருக்களை உண்டு பண்ண நோய்கள் எல்லாமே அதில் வரும். சில டைப் ஆஃப் கேன்சர் வரக்கூடியது எல்லாமே அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இதில் இந்த வைரஸ்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தாவரங்களில் உள்ள வைரஸ் தாவரத்தை தாக்கும், விலங்குகளில் உள்ள வைரஸ் விலங்குகளை தாக்கும். அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் இல்லைன்னா மனிதர்கள் வரும்போது அதுலேயும் குறிப்பிட்ட சில உறுப்புகளை மட்டும் தாக்கும், இல்லைன்னா குறிப்பிட்ட சில செல்களை மட்டும் தாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இதனுடைய முக்கியமான ஒரு பண்பு. இதிலிருந்து தான் நம்முடைய அடிப்படை மருத்துவம் ஆரம்பிக்கு. என்ன அப்படின்னா, மூலிகை சாறுகளை பயன்படுத்தி நம்ம விலங்கு வைரஸ்கள் இல்லைன்னா மனிதர்களுக்கு வரக்கூடிய வைரஸ் நோய்களை பாதுகாக்கலாம். ஏன்னா அந்த மூலிகை சாறுகள் தான் இந்த வைரஸுக்கு எதிரிகள். இதில் சில மூலிகைகளில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான மூலிகைகள் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரும். அந்த வைரஸ் நோய்களில் இருந்து நமக்கு எளிதாக குணப்படுத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவரங்களில் ஏற்படக்கூடிய வைரஸ் நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு சாணம் மூத்திரம் இதே மாதிரிப்பட்டது எல்லாமே பயன்படுத்துவாங்க. பஞ்சகவியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பசுவிலேருந்து எடுக்கக்கூடிய சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் இது எல்லாத்தையும் ஒரு ரேஷியோவில் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா புளிக்க வச்சு அதை நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேண்டி விவசாயிகள் பயன்படுத்தக்கூடியது ஒரு இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக உணவு சங்கிலி அப்படின்னு ஒன்று உண்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இப்போ எல்லாருமே ஸ்கூலில் படிக்கும்போது தாவர செல்லுகளுக்கும்
விலங்கு செல்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படி இப்படின்லாம் படிப்போம். ஆனால் நம்ம அதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் வராது. எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் செல்லில் செல்வால் இருக்கும், அனிமல் செல்லில் செல்வால் இருக்காது. குளோரோபிளாஸ்ட்டு தாவரங்களுக்கு மட்டும் உண்டு, விலங்குகளுக்கு கிடையாது. வேக்குவல் தாவரங்களுக்கு பெருசாக இருக்கும் ஒன்று, விலங்குகளுக்கு சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன குமிழ் மாதிரி இருக்கும். பிளாஸ்டிட் தாவர செல்லுகளுக்கு மட்டும் உண்டு, விலங்கு செல்லுகளுக்கு கிடையாது. அப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. என்ன வித்தியாசம்னா, தாவர உடல் இயக்கத்துக்கும் விலங்கு செல்லுடைய உடல் இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை வச்சு நம்ம அந்த வித்தியாசங்களை பார்க்கலாம். அடுத்ததா, தாவரங்களில் என்ன ஒரு சிறப்பான குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உணவு உற்பத்தி, ஃபைட்டோகெமிக்கல் உற்பத்தி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதான் தாவரங்கள். விலங்குகளை மாதிரி தனித்தனியாக டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படியெல்லாம் கிடையாது. தாவரங்கள் உற்பத்தி பண்ணக்கூடியதுனால தாவரங்கள் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு தாவரமுமே ஒரு பெரிய பயோ ஃபேக்ட்ரி ஆகும். என்ன அப்படின்னா, அந்த தாவரம் உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு ஃபுட்டையோ கெமிக்கல்ஸையோ நம்மளால் இன்னொரு ஃபேக்ட்ரியில் நம்மளால் அதே ரேஷியோவில் அது யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் வச்சு யூஸ் பண்ண முடியாது. தாவரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தாவரத்தை சார்ந்து தான் இருக்கும். நம்முடைய உணவுகள் ஃபுல்லாகவே தாவரத்தில் இருந்து தான் இருக்குது. அதனால நம்ம கன்சியூமர்ஸ், விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே கன்சியூமர்ஸ். இந்த தாவரங்களுக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா டிஎன்ஏ. அந்த தாவரங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இது அப்படின்னு பார்க்கும்போது, ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாயில் யூஸ் பண்ணது, சாயில் உள்ள மினரல்ஸ் யூஸ் பண்ணது, தண்ணி யூஸ் பண்ணது, ஏர் யூஸ் பண்ணது, லைட்டை யூஸ் பண்ணி உணவு தயாரிக்குது. இந்த உணவுகளை அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஒரு தாவரம்னு எடுத்தாச்சுன்னா அதில் உணவு இருக்கும், நிறைய ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்கும். இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதும் ஸ்டோர் பண்ணக்கூடியதும் நிறைய இருக்கும். மல்டிபிள் காம்பவுண்ட்ஸாக இருக்கும், நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீஃப், ரூட், பார்க், ஃப்ளவர், சீடு, தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையுமே அது இருக்கும். நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அதுகளுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு கெமிக்கல் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு வச்சுக்கணும். சின்ன சின்ன ஆர்கெஸ்ட்ரா இல்லைங்க, ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா. நிறைய இசைக்கருவிகள், நிறைய மனிதர்கள் அப்படின்னு இருந்து ஒவ்வொரு ஆர்கெஸ்ட்ராவிலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இசைத்து முடிவாக வரும்போது ஒரு இனிமையான பாடல் வரும். அதேமாரி இது ஒரு கெமிக்கல் ஆர்கெஸ்ட்ரா. இதை கன்சியூம் பண்ணக்கூடியது சினர்ஜிசம்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஒன்று இன்னொன்று சேரும்போது அதனுடைய தன்மை அதாவது ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை ஒரு 100 பேர் சேர்ந்து செய்யும்போது அதனுடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இந்த காம்பவுண்ட்ஸ் சினர்ஜிசம்னு பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினர்ஜிஸ்டிக்கலி அப்படின்னு பார்க்கும்போது சினர்ஜிசம் அது ஒரு 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 காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு செல்லுலார் பாத்வேல ஒரே நேரத்தில் வேலை செய்யும். இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ நாட்டு சர்க்கரை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த நாட்டு சர்க்கரை சாப்பிடும்போது சீனி, இன்னொன்று நாட்டு சர்க்கரையிலேருந்து அந்த சுக்ரோஸ் மட்டும் எடுத்து அதை சீனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரே சிங்கிள் பாத்வே மட்டும்தான் இருக்கும். அது அந்த பர்டிகுலர் பாத்வேல மட்டும் ஒர்க் பண்ணும். ஆனால் நாட்டு சர்க்கரை அப்படின்னு பார்க்கும்போது அதில் அந்த க்ரூட் ஃபார்மில் இருக்கும். கரும்பில் உள்ள எல்லா சத்துக்களும் அதில் இருக்கும். நிறைய மினரல்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ், வேறையும் நிறைய காம்பவுண்ட்ஸ், அமினோ ஆசிட், இது எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா, நாட்டு சர்க்கரை சாப்பிடக்கூடியவங்களுக்கு எல்லாமே
உடலில் பெரிய நோய் எல்லாமே வராது. ஆனால் சீனி எடுக்கக்கூடியவங்களுக்கு அது சிங்கிள் காம்பவுண்டானதுனால உடல் பாதிப்புகள், நீரிழிவு நோய், இது சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும். அப்போ நேச்சரில் இருக்கக்கூடியது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் மாலிகூல்ஸ், எதுவுமே சிங்கிள் காம்பவுண்டு கிடையாது. அப்போ ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அதில் வந்து அல்கலாய்ட்ஸ் இருக்கும், ஃப்ளேவோனாய்ட்ஸ் இருக்கும், டெர்ஃபினாய்ட்ஸ் இருக்கும், ஹார்மோன்ஸ் இருக்கும், ஃபேட்டி ஆசிட் இருக்கும், ரெடியூசிங் சுகர் இருக்கும், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், விட்டமின்ஸ், அதேமாரி இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து அல்கலாய்ட்ஸ்னு பார்க்கும்போது இது ஒரு குரூப், தனித்தனியாக ஒவ்வொன்றா படிக்கும்போது அதில் நிறைய அல்கலாய்டு இருக்கும், நிறைய ஃப்ளேவோனாய்டு இருக்கும், நிறைய டெர்ஃபினாய்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கன்னாபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் உண்டு. அதில் 483 காம்பவுண்ட்ஸ் வெறும் அந்த கன்னாபிஸ் பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த பிளான்ட்லேயுமே கிடையாது. அப்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 60 கன்னாபினாய்ட்ஸ், அந்த கன்னாபினாய்ட்ஸ்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டு மட்டும் 60 வெரைட்டி அதில் இருக்குது. அப்போது இந்த நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லாமே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஒவ்வொன்றுமே அந்த ரேஷியோ வந்து டிசைட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏ, அந்த என்விரான்மெண்ட். அப்போ இந்த மெடிசினை வந்து இது வந்து ப்ரொடியூசர்ஸ், இதை கன்சியூம் பண்ணக்கூடியதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டீஸ் அதில் உள்ள காம்பவுண்ட்ஸில் இருக்கும், ஆன்டி பாக்டீரியல் இருக்கும், ஆன்டி ஃபங்கல் இருக்கும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கும், அனல்ஜெசிக் இருக்கும், ஆன்டி கேன்சர் இருக்கும், ஆன்டி பைரட்ரி இருக்கும், அதாவது காய்ச்சலை கொண்டாக்கக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா உடம்பை சுத்தப்படுத்தக்கூடியது, உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கக்கூடியது இருக்கும், உடம்புல உள்ள வீக்கத்தை நீக்கக்கூடியது இருக்கும். இப்படி வந்து ஒவ்வொரு மூலிகைகளுக்குமே நிறைய பண்புகள் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த பண்புகள் வந்து கூடுதலாக இருக்கும். அடுத்ததா அனிமல்ஸ் வந்து நிறைய சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இது வந்து எல்லாமே கன்சியூமர்ஸ். ஒரு விலங்குகளோ மனிதர்களாலோ உணவை உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா எவல்யூஷனில் வந்து பிளான்ட் தான் கன்சியூமர், பிளான்ட் தான் ப்ரொடியூசர்ஸ், அனிமல் தான் கன்சியூமர்ஸ். அப்போ உதாரணமாக மனிதர்கள் எடுத்தாச்சுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், இப்படி பல சிஸ்டங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே கன்சியூம் பண்ணக்கூடிய மாரி, ஒன்றை சாப்பிட்டு அதை ஜீரணித்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. பொதுவாக பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசினாட்டும் இருக்குது, உணவாட்டும் மனுஷனுக்கு இருக்குது. எல்லா விஷயமும் இயற்கை வந்து தாவரங்கள் மூலமாக தான் மனிதனுடைய தேவைகளை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. உதாரணமாக நீமெல்லாம் எடுத்தாச்சு, சாப்பிடக்கூடியவங்களுக்கெல்லாம் இம்யூனிட்டி, வைரஸ் நோய்கள் எதிர்ப்பு சக்தி, பாக்டீரியல் நோய்களிலிருந்து எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் கொண்டு வருது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நவீன மருத்துவம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவரங்கள் மட்டும்தான் மனிதனுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய முக்கிய பொருளாக இருந்தது. அடுத்ததாக நவீன மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய ஆராய்ச்சிகள் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே சிங்கிள் காம்பவுண்டன்ஸை தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு நவீன அறிவியல் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நவீன மருத்துவம் எல்லாமே சிங்கிள் ஆக்டிவ் காம்பவுண்ட் மட்டும்தான் அவங்க தொழிற்சாலை மூலம் உற்பத்தி பண்ணாங்க. அது வந்து மேன்மேட் சிந்தட்டிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இதிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய காம்பவுண்டாக இருக்கலாம். ஏன் சிங்கிள் காம்பவுண்டு மட்டும் எடுக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி இருக்கும், அது ஒரு குறிப்பாக ஒரு செயல் இருக்கும், அதை வந்து ரிசர்ச் பண்ணதுக்கு ஈஸி. அப்போது அதை வந்து நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம், இது இப்படி இருந்தால் இது இந்த அளவு கொடுத்தா இது இந்த மாதிரியான நோய்களை தீர்க்கும் அப்படின்னு. ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் தாவரங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான காம்பவுண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி வச்சு ஒரு தாவரத்தை அதனுடைய முழுமையான தன்மையை ஆராய்ச்சி பண்ணணும், அது முழுமையாக எந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஒரு அந்த அளவுக்கு நவீன டெக்னாலஜி வளரல. சிந்தட்டிக்கும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து விட்டமின் ஏ சிந்தட்டிக்காக எடுத்துக்கிடுவோம், அது வந்து நிறைய சாப்பிட்டாச்சுன்னா ஹைப்பர் விட்டமினோசிஸ் வரும்.
அதே நேரம் நம்ம கேரட் எடுத்துக்கிடும், அதில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது. அது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது விட்டமின் ஏயாக கன்வெர்ட் ஆகும். உடம்புல நம்ம சாப்பிட்ட பிறகு உடம்பு அது தேவையான அளவை அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிடும். அதுக்கு எப்போ போதுமோ அதை ஸ்டாப் பண்ணிக்கிடும். அதனால் அங்கே வந்து ஹைப்பர் விட்டமினோசிஸ் வராது. சித்த மருத்துவத்தில் காய்ச்சலை சுரம்னு சொல்லுவாங்க. வைரஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே மைக்ரோபயாலஜி, மைக்ரோஸ்கோப் இதெல்லாம் டெவலப் பண்ண பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள். அதுக்கு முந்தைய அடுத்ததாக வைரஸ் நோய்களை எதிர்க்கக்கூடிய, பாக்டீரியா நோய்களை எதிர்க்கக்கூடிய, உடல் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய தாவரங்கள் சித்த மருத்துவத்தில் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்ப்போம். இது ஆடாதொடை. இந்த ஆடாதொடை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடாதொடைக்கு பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் குரல் வளத்தை அதிகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய பாடகர்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இலையை எடுத்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளி எல்லாம் தீரும். இன்னொன்று ஆடாதோடைய கருப்பட்டி சேர்த்து இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம். அதில் கொஞ்சம் நல்ல மிளகு சேர்ந்து குடிக்கலாம். அப்படின்னா அதனுடைய பண்புகள்லாம் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் வந்து அது இன்ஃபெக்ஷன் வந்து வரக்கூடிய அந்த இறுக்கத்தை அதை நீக்கும். நுரையீரலில் உள்ள சளியை வந்து அதை கரைக்கும். அதுபிறகு அளவுக்கு அதிகமான சளியை வெளியே தள்ளும். இது எடுக்கிறதுனால மற்ற நவீன மருத்துவ மருந்துகள், இருமல் மருந்துகள் எடுக்கும்போது வரக்கூடிய ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ட்ரௌசினஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மந்த நிலையெல்லாம் இதில் வராது. இன்னொன்று வந்து அந்த மருந்து எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்கணும்னு கிடையாது. இதில் வந்து ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நான் சைட்டோடாக்சிக், அதாவது உடம்பில் உள்ள எந்த செல்லையும் பாதிக்காத அளவுக்கு உள்ள ஆன்டிவைரஸ் ஆக்டிவிட்டி. நார்மலாக எல்லா தாவரத்துலேயுமே இருக்கக்கூடிய ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டி வந்து நான் சைட்டோடாக்சிக் ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்ததாக தூதுவளை. இதில் வந்து கப நோய்கள் எல்லாமே தீரும். இருமல், ஊறல், சிலருக்கு எல்லாமே இந்த டஸ்ட்டு அலர்ஜி வந்த உடனே கண் மூக்கெல்லாம் ஊறல் வந்து, காதெல்லாம் ஊறல் வந்து, அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு அந்த அலர்ஜி ஸ்டார்ட் ஆகும். அந்த இதெல்லாமே தீரும். சளியினால் அந்த காது மந்தமாக இருக்கக்கூடிய எல்லாமே தூதுவளையில் தீரும். தூதுவளை எல்லாம் துவையில் அரைச்சி சாப்பிட்லாம், ரசமாக வச்சு சாப்பிட்லாம். தூதுவளை ரசம், தூதுவளை சூப்பாக வச்சு குடிக்கலாம். 40 நாள் தொடர்ந்து சாப்பிட்டா அதெல்லாம் கண் நோயெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி டிபி நோய், ஆஸ்மா நோய், இதுகளுக்கு எல்லாமே இந்த தூதுவளை ரொம்ப நல்லது. அடுத்ததாக நொச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அப்புறம் காய்ச்சலை தீர்க்கக்கூடிய இதெல்லாமே உண்டு. அடுத்ததாக இருக்கக்கூடிய இதில் உள்ள அல்கலாய்ட்ஸ். நொச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வலி, சளி, தலைவலி இதெல்லாமே குறையும். நம்ம குளிக்கும்போது இந்த நொச்சியிலே போட்டு அந்த வெந்நியாக கொதிக்க வச்சு இளம் சூட்டில் நம்ம உடம்புல விட்டோம் அப்படின்னா இந்த ஏசியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குள்ள அந்த உடம்பு வலி, சளி தொந்தரவு, தலைவலி எல்லாமே இதில் குணமாகும். 1-2 நொச்சியில் சேர்த்து கருப்பட்டி போட்டு குடிக்கலாம். உடம்பு வலி குறையும். நார்மலாக இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. குழந்தை பிறந்த பிறகு அந்த தாய்க்கு நம்ம வந்து இந்த வெந்நீரில் போட்டு, நொச்சியிலே வெந்நீரில் போட்டு குளிப்பாட்டினா அந்த உடம்பு வலி குறையும். இன்னொன்று வந்து அந்த வயிறு எல்லாம் சுருங்கும், அந்த பேக் பெயின் எல்லாமே வராது. சைனஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஒரு நொச்சியிலே 2-3 நொச்சியிலே போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி வெந்நீர் குளித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைனஸ் பிரச்சனை தீரும். நார்மலாக சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி எனக்கு எண்ணெய் ஒத்துக்கிடாது, தண்ணி ஒத்துக்கிடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தேய்க்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் அது தீரும். அடுத்ததான் முருங்கை. இதுக்கு கிழவி அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அதாவது நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி. இது வந்து பத்தியத்திற்கு ஆகக்கூடிய ஒரு கீரை. எல்லா விதமான நோயையும் இது வந்து சரியாகும். இதில் நிறைய பாலிஃபினால்ஸ் உண்டு, நிறைய விட்டமின் ஏ உண்டு, கால்சியம் உண்டு, அயன் உண்டு. இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக். உடம்புல உள்ள ஃபஞ்சிசைடு,
பூஞ்சான நோய்களை இது தீக்கும். இதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல உடல் வலிமை வரும், கண் நோய் வரும், அடிக்கடி மயக்கம் போட்டு விடக்கூடியவங்க இதை எடுக்கலாம், மன அழுத்தம் உள்ளவங்க இதை எடுக்கலாம். இதனுடைய இந்த முருங்கை மரத்தில் காய், இலை, பூ, வேர், பட்டை, பிசின் எல்லாமே மருந்து தான். ஆண்களுக்கு விந்துவுக்கும் பெண்களுக்கு சினைப்பை சம்பந்தமான நோய்களுக்கும் இந்த முருங்கை வந்து ஒரு அற்புதமான மருந்து. அடுத்ததாக சீந்தில், இதுக்கு சாகா மூலி அப்படின்னு ஒரு பேர் உண்டு, அமிர்தவல்லி அப்படிங்கிற பேரும் உண்டு. இதை நீங்கள் பார்க்கலாம், சாதாரணமாக இது கொடி மாதிரி படர்ந்துருக்கும். சாகா மூலி அப்படின்னா அந்த சீந்தில் ஒரு இடத்துல வளர்ந்துருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கீழ்ப்பக்கத்தை வெட்டி விட்டாலும் மேலே உள்ளது எல்லாமே அது வந்து உடனே காஞ்சியெல்லாம் போகாது, அந்த மூலிகை சாகாது. இன்னும் ஓயாமல் இருமல், சளி, காய்ச்சல் அடிக்கடி வந்து எப்போவுமே நோயாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அவங்களுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதுக்கு இலை, தண்டு இதெல்லாம் அவங்க எடுத்தாச்சுனாலே அவங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஒரு வாரத்துலேயே வித்தியாசம் தெரியும். அந்த இலையை பச்சையாக சாப்பிட்லாம், அந்த தண்டு எல்லாமே எடுத்து அதை கஷாயம் போட்டு குடிக்கலாம். தண்டு கொஞ்சம் கசக்கும், இலை கசப்பு குறைவாக இருக்கும், ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த தண்டுக்குள்ளால் வந்து சீந்தில் சர்க்கரைன்னு ஒரு மாவு மாதிரி ஒரு பொருள் உண்டு, அதை தண்ணியில் கரைச்சி அதை எடுப்பாங்க. அது எல்லாமே சொல்லுவாங்க டிபி, ஸ்கின் டிசீஸ், நாள்பட்ட ஸ்கின் டிசீஸ், இது எல்லாத்துக்குமே அது ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு பேரே அமிர்தவல்லி, ஒரு அமிர்தம். துளசி அடுத்ததா. இதில் பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் எல்லாமே என்ன அப்படின்னா மிக சிறந்த மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் எல்லாத்தையுமே தெய்வீக மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துளசி எல்லாமே அந்த தெய்வீக மூலிகையில் ஒன்று. துளசியில் நீங்கள் நிறைய வகையான துளசி பார்க்கலாம், எல்லாமே அற்புதமான மருந்து. நற்துளசி, நீல துளசி, நாய் துளசி, கல் துளசி, முள் துளசி, செந்துளசி, கருந்துளசி, நிறைய துளசி உண்டு. இந்த துளசிக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய கப சம்பந்தமான நோய்கள்லாம் தீரும். கபத்தினால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி சாயந்தரம் ஆயாச்சுன்னா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியது, அந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய மாதிரி, சளி வந்து ரொம்ப மூச்சு திணறல் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அந்த துளசி எடுக்கிறதுனால தீரும். சாதாரணமாக 2-4 இலையை சவைச்சி கொஞ்சம் வெந்நி குடித்தாலே அதனுடைய எஃபெக்ட் வரும். ஆவி பிடிக்கலாம் துளசியில், துளசி டீ குடிக்கலாம், கருப்பட்டி போட்டு டீ குடிக்கலாம். இது வந்து மூக்கிலேருந்து தண்ணியாக பாயக்கூடிய அந்த சைனசைட்டிஸ், மூக்கு ஊறல், இது எல்லாமே தீரும். நாள்பட்ட கப நோய்கள் எல்லாமே தீரும். உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து நல்லா அதிகப்படுத்தும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் ஹியூமரல் இதையுமே அது வந்து மாடுலேட் பண்ணும். விஷ்ணு கிராந்தி அடுத்ததா. இது பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் எல்லோரும் பார்த்த மூலிகை, ஆனால் அதிகம் உபயோகப்படுத்தாத மூலிகை. இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை. அதுக்கு பேரே விஷ்ணு கடவுள் பேரை சேர்ந்த ஒரு மூலிகை. கொடிய சுரத்தார் பிறந்த ஐயம் தீரும். கொடிய சுரம் அப்படின்னாலே வைரஸ் நோயினே எடுத்துக்கலாம். வலிக்குற்றத்தால் பிறந்த நோய்கள் தீரும். வலிக்குற்றத்தால் பிறந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முட்டு வலி, அந்த வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். அடுத்தது முக்கியமான விஷயம், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இந்த நோய்க்கு தீரும். நம்ம வந்து ஞாபக சக்தி வந்து வல்லாரை எடுக்கும். ஆக்சுவலாக விஷ்ணு கிராந்தியும் ஞாபக சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. இப்போ காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, ஜீரண குறைபாடு இதெல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா விஷ்ணு கிராந்தி, துளசி இதெல்லாம் சேர்த்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். விஷ்ணு கிராந்தியை சமூலம் மட்டும் எடுக்கலாம். அதாவது அந்த பொதுவாக சின்ன சின்ன மூலிகைகளை வந்து அதனுடைய சமூலம் அப்படின்னா முத்தமாட்டு வேறு எல்லாம் எடுத்து நல்லா அலசி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய மூலிகைகள், பெரிய மரங்கள் அப்படின்னு வரும்போது தான் இலை தனியாக, பூ தனியாக, பட்டை தனியாக அப்படி நம்ம தேவையானதை எப்படி எடுக்கணும். சின்ன சின்ன மூலிகைகள் எல்லாமே சமூலம் மட்டும் எடுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள். இதுவும் புனிதமான மூலிகைகளில் ஒன்று. பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையுமே இந்த மஞ்சள்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினி. அதனால் சமுதாயத்தில் மஞ்சள் தெளித்தல், மஞ்சள் நீராட்டு, இது எல்லாமே, மஞ்சள் புகை போடுதல் எல்லாமே ரொம்ப ஒரு நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கேன்சர் நோயை மஞ்சள் சாப்பிடக்கூடியவங்களுக்கு கேன்சர் நோய் அது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சிலருக்கெல்லாம் உடலில் ஒரு நாற்றம் அடிக்கும், புலால் நாற்றம், கற்றாழை நாற்றம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளை பூசி அவங்க குளிச்சாச்சுனாலே அது அந்த நாற்றமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த மஞ்சள் பொடினா நீங்கள் கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேடு பொடியை வாங்குறதை விட நீங்கள் மஞ்சள் வாங்கி பொடிச்சு வச்சுக்கணும். அதை வந்து பெரிய பெரிய புண்கள் ஏதாவது ஆறாமல் இருந்ததுன்னா அந்த புண்ணுக்கு மேலே நீங்கள் அந்த மஞ்சள் பொடியை மட்டும் போட்டிங்கனாலே போதும், ஆறிடும். பெரிய பெரிய புண்கள் வர அது தீரும். முகத்துக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முகப்பரு தீரும். உடம்புல உள்ள எல்லா நோயும் தீரும். ஒரு வெர்சடைல் சைட்டோ ப்ரொடெக்டிவ் மூலிகை. அதாவது அந்த உடம்புல உள்ள செல்களை நச்சுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியதில் ஒரு அற்புதமான மருந்து. அப்புறமா ஒரு அற்புதமான ஆன்டிசெப்டிக், அலர்ஜிக்கு உள்ள குணங்களை இதாகும். அப்புறமா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், உடம்பை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மையுடைய ஒரு மூலிகை தான் மஞ்சள். மஞ்சளில் வந்து உணவில் அதிகமாக எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து வயதானதால் ஏற்படக்கூடிய மூப்பு நோய்கள், மூப்பினால் வரக்கூடிய நோய்கள் எல்லாத்தையுமே அது வந்து தடுக்கும். மூளை சம்பந்தமான நோய்களை எல்லாம் அது வந்து தடுக்கும். அடுத்ததாக திரிகடுகு. இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மருந்துகளுடைய சம அளவு கலவை. இதில் வந்து பைப்பரின், ஜிஞ்சிபரின், நிறைய அல்கலாய்டு இருக்குது. இது வந்து ஒரு ரெண்டு அல்கலாய்டு பேர் இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து வாதப்பித்த கப, அதாவது உடம்பில் உள்ள சகல நோய்களையும் தீர்க்கக்கூடியது. பெரிய பெரிய மருந்துகளுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் இதுதான் அனுபானமாக கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, தேன் இது கூட சேர்ந்து சாப்பிடலாம். இருமல், சளி எல்லாம் தீரும். இந்த மருந்து சாப்பிட்டா உடல் வெப்பம் தரும். அதனால் வந்து குளிர் நேரங்கள்லையும் குளிர் காய்ச்சல்கள்லையும் இது வந்து உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெம்மையை தூண்டி உடம்பு நோயை வந்து சீக்கிரமாக குணப்படுத்தும். உடம்புல உள்ள அதிகப்படியான கொழுப்பை எரிக்கக்கூடிய தன்மை வந்து திரிகடுகுக்கு உண்டு. அதனால ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிறைய திரிகடுகு எடுக்காங்கன்னா முட்டை, நெய் சார்ந்த பதார்த்தங்கள் சாப்பிடும். இல்லைன்னா அவங்க உடம்புல வந்து நல்ல கொழுப்பின் அளவு இன்னும் குறையும். அடுத்ததாக தும்பை. இது நார்மலாக நம்ம எல்லா இடமும் பார்க்கக்கூடிய மற்றொரு மூலிகை. இது ஒரு அற்புதமான மருந்து. மீளா கபப்பிணியை மேலிட்ட சன்னிகளை தூளாக்கி துரத்தலால் கேள். இது வந்து தேரேர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தர் சொல்லியிருக்கார். மீளா கபப்பிணியை, அதாவது இருமல், சளி, சைனசைட்டிஸ் ஒரு நாளும் தேரலன்னு சொல்லக்கூடியதும், மேலிட்ட சன்னிகளை, அடிக்கடி அந்த மூச்சுத்திணறல், தலைவலி, மயக்கம், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது இதை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சாதாரணமாக கருப்பட்டியில் இந்த இலையை போட்டு காய்ச்சி குடிக்கலாம். இலைச்சாறு வந்து பாம்பு கடி, பூச்சிக்கடி, தோல் நோய் எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த மருந்து. இலையை பருப்பு கூட சேர்த்து சாப்பிடலாம். உடல்வலி, கப நோய்கள், அடிக்கடி வரக்கூடிய காய்ச்சல், மூக்கிலிருந்து தண்ணி பாயக்கூடியது, இருமல், டிபி இதேமாரிப்பட்ட நோய்கள் எல்லாம் இந்த தும்பை எடுக்கக்கூடியவங்களுக்கு சரியாகும். அடுத்ததாக வேப்ப மரம். இது ஒரு புனிதமான மரம். அதாவது கொள்ளை நோய்களை, நச்சு நோய்களை, வைரஸ் நோய்களை போக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே புனிதமான மூலிகைகளாக நம்ம பாரம்பரியத்தில் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லா நோய்க்கும் இதில் உள்ள கிடைக்கக்கூடிய எல்லா முருங்கையை மாதிரி இதனுடைய எல்லா பாகங்களும் மருந்தாக பயன்படுது. ஆனால் முருங்கையில் வந்து இலையை நம்ம உணவாக பயன்படுத்தலாம். வேம்பு அப்படின்னு வரும்போது எல்லாமே அளவோடு தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் உடம்பில் உள்ள வெப்பத்தை மிகுதிப்படுத்தும், புத்தியை தெளிவிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய தோல் நோய்கள், உடலில் வரக்கூடிய வலி, உடம்பு சோர்வு இதெல்லாமே அது தீரும். உடம்புல இருக்கக்கூடிய கப நோய்கள் தீரும். உடற்புழுவுக்கு எல்லாமே அமாவாசைக்கு அமாவாசை டைமில் ஒரு சின்ன எலுமிச்சம் காய அளவுக்கு அரைச்சி சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் கிராமத்தில் உண்டு. அதுமாதிரி வேப்பிலை, மஞ்சள் எல்லாமே தோல் நோய்க்கு போடுவாங்க. வேப்பிலை டெய்லி ஒரு இலையெல்லாம் சாப்பிடக்கூடியது வந்து அது உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் தீரும். வேப்ப எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் சில பெரிய மருந்துகளில் அந்த வேப்ப எண்ணெய் சேரும்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்வங்கம், காயராஜாங்கம் இதேமாரிப்பட்ட சில மருந்துகள்லாம் உண்டு. அது எல்லாமே வேப்பெண்ணெய் அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய மருந்துகள். இது எல்லாமே உள்ளே குடிக்கக்கூடிய மருந்துகள். இந்த மருந்துகள் குடிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய வீக்கம், வாத நோய்கள், பக்கவாதம் வர இது குணப்படுத்தும். அடுத்ததாக ஆற்று நீர். இது நீங்கள் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இது ஒரு அமிர்தம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு மலையிலேருந்து பாஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வருது. அப்போ அந்த பூமியே ஒரு மினரல். அதில் நிறைய அயான்ஸ் உண்டு, நிறைய தாது பொருட்கள் உண்டு. இந்த தண்ணி மேலேருந்து பாஞ்சு அப்படியே வரும்போது அதில் நிறைய கரைஞ்சி வரும், நிறைய மினரல்ஸ் கரைஞ்சி வரும், நிறைய தாது பொருட்கள் கரைஞ்சி வரும். அப்போ இந்த தாது பொருட்கள், இந்த மினரல்ஸ்லாம் இந்த தண்ணியில் கரைஞ்சி வரும்போது அந்த தண்ணிக்கு ஒரு தனி சுவை இருக்கும். சித்த மருத்துவத்தில் தாமிரபரணி ஆற்று நீரின் குணம், கங்கை நீரின் குணம், காவிரி நீரின் குணம் அப்படின்னு இந்தியாவில் உள்ள பெரிய ஆற்று நீரின் குணம் எல்லாமே நம்முடைய குணத்தை சித்தர்கள் வகைப்படுத்தி இருக்காங்க. அதில் நம்ம தாமிரபரணி நதி நீர் குணத்தை நம்ம பார்ப்போம். தாமிர பன்னி புனலார் சர்வசுரம் பித்து விழி தும்பிர முட்காய்ச்சல் சுவாச நோய் தேம்பி மிக கக்கும் கயம் என்புரிக்கி கைகால் எரிவுடனே மிக்குருதாகங்களும் போல். இது பதார்த்த குண சிந்தாமணியில் உள்ள ஒரு பாடல். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி நீரால் சகல சுரங்களும், பித்ததோஷம், கண் புகைச்சல், உட்காய்ச்சல், இறைப்பு, ஷயம், என்புருக்கி, கைகால் எரிச்சல், அதிதாகம் ஆகிய இவைகளும் போகும். ஆனால் நம்ம நதிகளை கழிவுகளை விடக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஏன்னா நதி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப புனிதமானது. ஒரு நதி தன்னுடைய புனிதத்தை இழந்தது அப்படின்னா அந்த நதிக்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களுடைய நோயாளி ஆகிக்கிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் நதிகளை நம்ம புனிதமாக வைக்க வேண்டாம், ஆனால் சுத்தமாக நம்ம வச்சுருக்கணும். நதிகளை பாதுகாக்கக்கூடியது ஒவ்வொருத்தருடைய கடமை. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கபசுர குடிநீர். இது இதுவரை சில மூலிகைகளை பார்த்தோம், அதனுடைய குணங்களை பார்த்தோம். இன்னும் நிறைய மூலிகைகள் உண்டு. ஆனால் நம்ம முக்கியமான சில மூலிகைகள், நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மூலிகைகள், வைரஸ் கிருமி எதிர்க்கக்கூடிய மூலிகைகள், உடம்புல இம்யூனிட்டியை கூட்டக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு கொஞ்சம் குறிப்பாக சில மூலிகைகளை மட்டும்தான் பார்த்தோம். இதில் அடுத்தது கபசுர குடிநீர்னு சொல்லும்போது அதில் நிலவேம்பு, கிராம்பு, திப்பிலி, போட்டம், அக்கரகாரம், சுக்கு, முள்ளிவேர், கடக்காய் தோல், ஆடாதோடை, காஞ்சோரைவேர், கற்பூரவல்லி, சீந்தில், சிறுதேக்கு, வட்டத்திருப்பி, முத்தக்காசு, இப்படி 15 விதமான மூலிகைகள் சேர்ந்த ஒரு குடிநீர். அதில் பார்த்தீங்கன்னா சில மூலிகைகளில் இம்யூனிட்டியை கூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சில மூலிகைகள் கசப்பு தன்மை உள்ளது, சில மூலிகைகள் உப்புத்தன்மை உள்ளது, காரத்தன்மை உள்ளது. அதில் சில மூலிகைகள் ஃப்ளேவர் நாய்ஸ். அப்போ பலவிதமான இதுகள் சேரும்போது என்னுடைய எவ்வளவு தூரம் ஒரு மூலிகையை ஒரு மருந்தை காம்ப்ளெக்ஸாக நம்ம ஆக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய மெடிசினல் தன்மை மிக அதிகமாக இருக்கும். சில மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கு ஆகாது, இது ரொம்ப சூட்டை தரும், சில மூலிகைகள் எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நிறைய மூலிகைகளை சேர்த்து வரக்கூடிய காம்பினேஷனில் அந்த தீய தன்மைகள்லாம் இருக்காது. எல்லாருக்குமே அது பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும். கபசுர குடிநீர் இந்த கோவிட் சுரத்துக்கு மட்டும் இல்லை, வைரஸ் சுரம் எல்லாத்துக்குமே அது ஒரு மிகச்சிறந்த மருந்து. கபம் சார்ந்து வரக்கூடிய எல்லா வைரஸ் சுரத்துக்குமே இந்த கபசுர குடிநீர் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அடுத்ததாக இப்போ நமக்கு ஏதோ ஒரு வைரஸ் காய்ச்சல் கோவிட் தான் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யலாம், வேப்பிலை புகை பிடிக்கலாம், மஞ்சள் பிடிக்கலாம், துளசி பிடிக்கலாம், புகையாட்டு ஆவி பிடிக்கலாம். அதாவது வேப்பிலை, மஞ்சள், துளசி, நொச்சி, தும்பு எல்லாமே தண்ணி விட்டு அதிலேருந்து வரக்கூடிய ஆவிகளை பிடிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, அதை நம்ம தண்ணி விட்டு அந்த ஆவி பிடிக்கும்போது அதில் உள்ள வாலட்டைல் ஆயில்ஸ் அந்த ஸ்டீமில் வெளியே வரும். வெளியே வரும்போது நம்ம அதை சுவாசிக்கும் போது அது நம்ம நுரையீரலுக்குள்ளால் போய்
அது வந்து ஒரு மெடிக்கேட்டட் ஏர் வந்து நம்ம சுவாசிக்கும். அப்போ அது அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றிலேயே அந்த மருத்துவத்தன்மையோட கூட உள்ள காற்று மாதிரி அது நுரையீரலுக்கு போய் நுரையீரலுக்கு நன்மையை தரும். இது உடம்பில் உள்ள சளியை இழக்கும். நுரையீரலில் உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன காற்று நுண்ணறைகளுக்கும் இந்த மருத்துவ குணம் உள்ள ஆவி போய் அதுக்கு அதனுடைய சளி, அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் சரியாக்கி ஈஸியாக நம்ம ஒரு நுரையீரல் வந்து ஆரோக்கிய நிலைக்கு வர்றதுக்கு அது உதவுது. இது ஒன்று. அடுத்து வந்து நம்ம வீட்டில் புகை போடலாம். சாம்பிராணி, வேப்பலை, மஞ்சள் இதெல்லாம் போட்டு புகை போடலாம். ஏன்னா சிலருக்கு புகை ஒத்துக்கிடாது அப்படின்னா அது வந்து அவங்க வந்து இதை பயன்படுத்தக்கூடாது. நம்ம ஏற்கனவே கோவிட் சுரத்தில் சென்னி சுரம்னு அப்படி ஒன்று பார்த்தோம். அதிதீவிரமான தன்மையில் வந்து கோவிட் சுரம் வரும்போது நமக்கு சில நேரம் வந்து சில மருந்துகள் வந்து சித்த மருந்துகளில் இருக்குது. லிங்க செந்தூரம், சண்டமாரத செந்தூரம், பூரண சந்திரோதயம், கருப்பு விஷ்ணு சக்கரம், பிரம்மானந்த பைரவம், கோரோசனை மாத்திரை, பால சஞ்சீவி மாத்திரை இப்படின்னு உண்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரண சந்திரோதயம்னு சொல்லக்கூடிய எல்லாமே கோல்டு நேனோ மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு நேனோ மெடிசின் அப்படின்னா அது தங்கம் வந்து நேனோ பார்ட்டிகிள் சைஸில் இருக்கும். ஆனால் தங்கம் வந்து தங்கமாக இருக்காது. அது ஒரு 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 காம்பவுண்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இது எல்லா மருந்துகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய மூலிகை சாறு விட்டு அரைச்சி அதை புடம் போட்டு திருப்பி திருப்பி பலவிதமான ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. எந்த அளவுக்கு அது காம்ப்ளெக்ஸாக ஒரு மினரல் ஃபார்முக்கு வருதோ அந்த அளவுக்கு அதனுடைய மருத்துவத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மருந்து வந்து சித்த மருத்துவருக்கு மேற்பார்வையில் மட்டும்தான் எடுக்கணும். வைரஸ் காய்ச்சல்னா ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் எடுத்தாலே தாராளமாக போதும். இன்னொன்று வந்து இந்த மருந்துகள் வந்து சரியான முறைப்படி செய்த மருந்துகளாக இருக்கணும். மூலிகை மருந்துகளுக்கு கூட இதை வந்து ஆகாரத்துக்கு நம்பி எடுக்கலாம். இது எல்லாமே ஒரு மிகச்சிறந்த மருந்துகள். இது வந்து வெறும் வைரஸ் காய்ச்சலுக்குன்னு உள்ள மருந்துகள் கிடையாது. இது நிறைய பூரண சந்திரோதயம் எல்லாமே காயகற்பத்துக்குள்ள மருந்துகள் வரும். கோரோசனை மாத்திரை, பால சஞ்சீவி எல்லாமே குழந்தைகளுக்கு வர கொடுக்கக்கூடிய மாரி வரும். ஆனால் இதனுடைய அளவு, டோஸு, கொடுக்கக்கூடிய நாள் எல்லாமே ஒரு சித்த மருத்துவருக்கு மேற்பார்வையில் தான் நீங்கள் பண்ணணும். வருங்காலத்தில் கோவிட்-19க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சாலும் எப்போவுமே நம்ம உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியமானது. அது வந்து நம்மளை எப்போவுமே நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டதுக்கும் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அதாவது வைரஸ் நோயாட்டு இருக்கலாம், பாக்டீரியா நோய்களாக இருக்கலாம், அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரே வழி. கோவிட் வேக்சின் நீங்கள் போட்டாலும் அது வெறும் கோவிட்-19க்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுமே தவிர மற்ற வைரஸ்ல இருந்தும் பாக்டீரியாவில் இருந்தும் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னா நம்ம இம்யூனிட்டியை நம்ம மேம்படுத்தணும். இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியத்தில் பலவீனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி எவ்வளவு வசதிகள் இருந்தோம், எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அது நமக்கு எதுக்குமே பயன்படாது. நம்ம வாழ்க்கை முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு தொற்று நோய் இருந்தாலே அதில் முடிஞ்சிடும். அதனால் ஒவ்வொருத்தரும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கிட்டு இந்த நோய் தொற்றிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிடுவோம். நன்றி. அடுத்ததா கோவிட்-19 சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் மிக அருமையாக சிறப்புரையாற்றிய மருத்துவர் என் மோகன்தாஸ் அவர்களுக்கு நன்றி. பங்கேற்பாளர்கள் அனைவரும் பின்னேற்பு படிவம் சாட் பாக்ஸில் உள்ளது, அதில் பதிவு செய்து கொள்ளவும். மேலும் இது மிக அருமையான தருணம். பங்கேற்பதற்கு எழுகின்ற வினாக்களும் தாங்கள் சாட் பாக்ஸில் பதிவு செய்து அதுக்குள்ள விடையை முனைவர் ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கக்கூடிய கேள்விகளை பார்ப்போம். முதல்ல கபசுர குடிநீரை எப்படி தயாரிக்க வேண்டும், எந்த அளவு குடிக்க வேண்டும்? எல்லோரும் குடிக்கலாமா? ஆக்சுவலாக கபசுர குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லோருமே குடிக்கலாம், சின்ன குழந்தைகளும் கொடுக்கலாம். எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா 5 கிராம் பெரியவங்களுக்கு அப்படின்னா 5 கிராம் கபசுர குடிநீர் எடுத்து அதில் ஒரு 600 மில்லி தண்ணி விட்டு அது ஒரு 100 மில்லியா அடுப்பில் போட்டு காய்ச்சி வற்ற வச்சு அது ஒரு நேரமாக குடிக்கலாம். உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நோய் தடுப்புக்கும் டெய்லி 100 மில்லி ஒரு நேரம் குடித்தாலே போதும். இருமல், சளி
இல்லைன்னா கொரோனா அப்படி வந்துன்னா அது 2 நேரம் 3 நேரம் குடிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நேரமும் ஒரு நேரம் டோஸ் வந்து 5 கிராம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறதாட்டு இருந்ததுன்னா நல்ல சின்ன குழந்தைங்க அப்படின்னா 5 சொட்டு 10 சொட்டு 15 சொட்டு 20 சொட்டு அந்த குழந்தைங்களுக்கு எடைக்கு ஏற்ப அதில் தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி அப்படி கொடுக்கலாம். மற்றபடி கபசுர குடிநீர் வந்து ரொம்ப பாதுகாப்பானது, பக்க விளைவுகள்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், மூலிகைகள் தினமும் எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் நார்மலாக இது ஒரு அழகான விஷயம். என்ன அப்படின்னா, சிலர் வந்து கபசுர குடிநீராக இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே சொன்ன சில மூலிகை சரக்குகள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மூலிகைகள்லாம் அடிக்கடி சாப்பிடுவாங்க. நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே அது கரெக்டு தான். எப்படின்னா, அமிர்தமாக இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடணும், உணவாக இருந்தாலும் அளவாக தான் சாப்பிடணும், மூலிகையாக இருந்தாலும் அதனுடைய அளவு வந்து அளவோடு தான் சாப்பிடணும். ஏன்னா சில மூலிகைகள் எல்லாமே ரொம்ப வீரியமான மூலிகைகள் இருக்கும். எடுத்துக்காட்டு வேம்புன்னு எடுத்துக்கலாம். சிலது மூலிகைகள்லாம் ரொம்ப வீரியம் இல்லாமல் இருக்கும். அதாவது வீரியம் இல்லாமல் அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப ஸ்ட்ராங் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அது முருங்கை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நிறைய சாப்பிட்டா ஒன்றும் செய்யாது. ஆனால் வேப்ப இலை அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு 3 இலை, ஒரு இலையிலேருந்து ஒரு 5 இலை வரை உள்ளதே தாராளமாக போதும். அதுக்கு மேலெல்லாம் எடுக்கவே கூடாது. ஒரு இலை 2 இலை டெய்லி சும்மா சாப்பிடக்கூடியவங்க அப்படியே சாப்பிட்டாலே போதும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் விடம். சினர்ஜிசம் என்பதை விளக்க முடியுமா? இது ஒரு அழகான கொஸ்டின். ஆக்சுவலாக சினர்ஜிசம் அப்படின்னு நம்ம படித்தோம், கெமிக்கல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு படித்தோம், ஃபைட்டோ கெமிக்கல் ஆர்கெஸ்ட்ரா. இதில் சினர்ஜிசம் என்பதை விளக்க முடியுமா அப்படின்னா ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம், ஈஸியாக புரியும். நம்ம வீட்டில் வந்து சாம்பார் தெரியும். சாம்பாரில் நிறைய சரக்குகள் சேர்ப்போம், பருப்புகள், பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் மசாலா, அதில் வந்து வத்தல், மல்லி, காயம், பூடு, நிறைய இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் சாம்பார். கடைசியாக உப்பு சேர்ப்போம். இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. வத்தலை சாப்பிட்டோன்னா காரம், உப்பை சாப்பிட்டோன்னா உப்பு, காயத்தெல்லாம் சாப்பிட்டோன்னா அது வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கார்ப்பு சுவையோடு இருக்கும். ஆனால் கடைசியாக சாம்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சுவையோட ஒரு உணவாக வரும். ஆக்சுவலாக சினர்ஜிசம்னு சொல்லக்கூடியது இது ஒரு எல்லாத்துக்கு கூட்டு கலவையில் வரக்கூடிய ஒரு முடிவு. அது வந்து ஒரு சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து உப்புக்கு சுவை எல்லாமே, உப்பு வந்து சுவையாக தெரியுமே தவிர உப்பு வந்து அந்த உப்பினுடைய உவர்ப்பு தன்மையில் இருக்காது. அடுத்த கொஸ்டின், சித்த மருந்துகளில் தாது பொருள் மருந்துகள் சிறுநீரக கோளாறுகளையோ கல்லீரல் கோளாறுகளையோ ஏற்படுத்துமா? இதுவும் ஒரு நல்ல அழகான கொஸ்டின். ஏன் அப்படின்னா, சித்த மருந்து சாப்பிட்டா ரீனல் ஃபெயில்யூர் வரும், லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு இருக்குது. அது வந்து நவீன மருத்துவர்களுக்கும் அது வந்து ஒரு இதாக இருக்குது. எப்போவுமே நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்த சினர்ஜிசம் தான் இங்கேயும் வரும். இங்கே வந்து மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒரு கலவையினால் முடிஞ்ச பிறகு தான் மருந்துகள் ஆகுதே தவிர, ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா தனிப்பொருள்கள் ஆராய்ச்சியில் வந்து அவங்க வந்து இது ரீனல் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும், இது வந்து லிவர் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு தான் தனிப்பட்ட மூலக்கூறுகளை வச்சும் தனிப்பட்ட மெட்டல்ஸு அந்த மர்க்குரி காம்பவுண்ட்ஸையும் அவங்க தனிப்பட்ட மூலக்கூறுகளை வச்சு தான் அவங்க அந்த ஆராய்ச்சி முடிவுகளை சொல்லாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுக்கலவையில் அது முடியும் போது அதனுடைய தன்மை வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். சாம்பாரில் சொன்ன மாதிரி உப்பு ஓர்ப்பு தன்மையோடு இருக்காது. உப்பு வந்து அந்த உணவின் சுவையை கூட்டக்கூடிய மாதிரி அந்த தாது பொருட்கள் வந்து மருந்தினுடைய வீரியத்தை கூட்டும். அது வந்து சரியான அளவில் செய்திருக்கணும். மூலிகை கலவைகள், அரைப்பு, புடமிடல்னு சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளையும் தாண்டி அது வந்திருக்கணும். இன்னொன்று அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய காம்ப்ளிகேஷனோட வரும்போது ரீனல் ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து எங்களுடைய அனுபவத்தில் மருந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு வாரமும் யூரியா கிராட்டினின் பார்ப்போம். ஏன்னா நோயாளிகளுக்கு எங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்டா லிவர் ப்ராப்ளமோ வேறு கிட்னி ப்ராப்ளமோ வருமோ அப்படின்னு.
அப்போ வந்து யூரியா கிரியேட்டினின் ஒவ்வொரு வாரமும் பார்க்கும்போது அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதனால் அவங்களுக்கு எந்த இதுவும் வராது. ஆனால் இதில் வந்து அது அவங்களுக்கு கம்மியாகுமே தவிர மற்றபடி அதில் வந்து அதிகப்படாது. ஆனால் அந்த மருந்து எப்படி கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை அவங்க கடைபிடிக்கணும்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் நோயாளிகள்கிட்ட சொல்லி நம்ம அதை கொடுத்து சாப்பிடும்போது, அதாவது ஒரு மருந்து மூலம் ஒரு உடலை நம்ம ஒரு இன்னொரு தன்மைக்கு நம்ம மாற்றுகிறோம். அதனால் அவங்க வந்து சில விதிமுறைகளை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். அடுத்த கொஸ்டின், கோல்டு நானோ மெடிசின் விளக்க முடியுமா? இதில் கோல்டு நானோ மெடிசின் இதில் வந்து பூரண சந்திரோதயம்னு ஒன்று நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த மருந்து. அப்போ இதில் வந்து கோல்டு வந்து அப்படின்னா நேனோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 10 போட்டு அதில் ஒரு 8 சைவர் போடணும். அதாவது 1 போட்டு 9 சைவர் போட்டு அதில் ஒரு பங்கு தான் நேனோ மீட்டர்னு சொல்லக்கூடிய அளவு. 1 மீட்டரில் அது வந்து 1க்கு கீழே அந்த -10⁻⁹ அப்படின்னு வரும் நேனோ மீட்டர்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த நேனோ மெடிசின் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பார்ட்டிகிள் சைஸ் வந்து அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கும். அப்போ கோல்டு நேனோ மெடிசின் மாடர்னில் நேனோ அப்படின்னு சொல்லக்கூடியது அது சிங்கிள் மாலிகுலாக தான் இருக்கும். கோல்டு நேனோ பவுடர்னு சொல்லக்கூடிய சிங்கிள் மாலிகுலாக இருக்கும். ஆனால் சித்தாவில் கோல்டு நேனோ மெடிசின் சொல்லக்கூடிய வந்து பூரண சந்திரோதய செந்தூரம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். தங்கம் சேர்ந்தது, தங்கம், மர்க்குரி, சல்ஃபர் சேர்ந்த மெடிசின். இது வந்து காயகல்ப மருந்து. இது வந்து ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அந்த கிட்னி வந்து அது வந்து திரும்பி புதுப்பிக்கும். லிவர் ப்ராப்ளம், ஹெப்பாடைட்டிஸுக்கு கொடுக்கலாம். அந்த ஹெப்பாடைட்டிஸ் எல்லாம் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக கண்டிப்பாக ஆகும் நேனோ மெடிசின் வந்து. ஆனால் இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனியாட்டு கோல்டு ஆட்டோ, மர்க்குரி ஆட்டோ, சல்ஃபர் ஆட்டோ இருக்கவே செய்யாது. அதில் இன்னும் மூலிகை சாறுகள் சேரும். அதனால் அது ஒரு 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 காம்பவுண்ட். ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனியாட்டு கோல்டு ஆட்டோ, மர்க்குரி ஆட்டோ, சல்ஃபர் ஆட்டோ இருக்கவே செய்யாது. அதில் இன்னும் மூலிகை சாறுகள் சேரும். அதனால் அது ஒரு 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 காம்பவுண்டாக இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்கும். எல்லாமே உடம்பு வந்து ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய நிலையிலே தான் இருக்கும். அதில் வந்து எந்த கெடுதலும் வராது. அது ஒரு மிகச்சிறந்த மருந்து, காயகல்ப மருந்து. அடுத்த கொஸ்டின் வந்து, நெல்லிக்காய், எலுமிச்சை தினமும் எடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுமா? அதாவது இப்போ வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையும் என்ன அப்படின்னா, கொரோனாவுக்கு வந்து உடல் எதிர்ப்பு சக்திக்கு நெல்லிக்காய் சாறு நிறைய குடிங்க, எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இதாக வருது. அது ஒரு நெல்லிக்காய் எல்லாமே மிகச்சிறந்த மருந்து தான். ஆனால் அதில் என்ன அப்படின்னா, நெல்லிக்காயை வந்து தனியாக எடுக்கிறதாட்டம்னா லேகியமாக எடுக்கலாம். மற்றபடி தினமும் சாப்பிடக்கூடியதுன்னா லேகியமாக சாப்பிடலாம். ஏன்னா நெல்லிக்காய்க்கு தோற்புன்னு ஒரு சுவை உண்டு. அது வந்து நம்ம அதை வாயில் போட்டு சவைக்கும் போதே வாயெல்லாம் ட்ரை ஆகி இருக்கும். அப்போ அந்த தோற்பு சுவை வந்து அப்படியே எடுக்கும்போது உடம்புலேயும் அந்த வறட்சியை உண்டாக்கும். அதனால் சிலருக்கு வந்து ஜாயிண்ட் பெயின், ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடியது, ரொம்ப டயர்ட்னால, அதாவது தோற்பு மிஞ்சினால் வரக்கூடிய குணம் வந்து புளித்துவர் மிஞ்சினால் பூரிக்குமே வாதம். அதாவது உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட நோய்கள், வாத நோய்கள்லாம் அந்த புளிப்பு சுவையும் தோற்பு சுவையும் அதிகமான வரும். நெல்லிக்காவுக்கு இந்த ரெண்டுமே உண்டு. அதனால நெல்லிக்காய் லேகியமாக சாப்பிடும்போது அது ஒரு மிகச்சிறந்த காயகல்ப மருந்து. தனியாக சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அது வன்மையை தராது. எலுமிச்சம்பழம் ஆக்சுவலாக அந்த எலுமிச்சைன்னு சொல்லக்கூடியதும் அதே மாதிரி தான். அதுவும் நெல்லிக்காயை சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். இதுக்கு வந்து புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும், குளிர்ச்சி தன்மையும் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் ஊறுகாயாக சாப்பிடலாம், இன்னொன்று வந்து லேகியமாக சாப்பிடலாம், மற்ற மருந்துகளுக்கு அனுபானமாக சாப்பிடலாம். ஆனால் தனியாக டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ், இது எலுமிச்சம்பழம் நான் டெய்லி குடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. வெயில் நேரம் பிரச்சனை கிடையாது, எல்லா காலங்களிலும் அப்படி எலுமிச்சை பழத்தை வந்து பானமாக அருந்தக்கூடாது. அப்புறமா இதில் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? இது இது இந்த காலகட்டத்துக்கு இல்லை, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எப்போவுமே ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர் உடம்புக்கு நல்லதா அப்படின்னா, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து நீங்கள் உங்கள் கையில் வைங்க, ஒரு ஐஸ் கட்டி எடுத்து கையில் வைங்க. இல்லைன்னா ஐஸ்கிரீம் நீங்கள் வாங்கும்போது அதாவது மரத்து போகும். அதுக்கு பிறகு நீங்கள் கையில் வச்சிங்கன்னா அந்த மரத்து போகக்கூடியது வந்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரக்கூடியது தெரியும். அதனுடைய அந்த நர்வு கண்டக்ஷன் வந்து அது கம்மி பண்ணிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ திருப்பி நம்ம அதை வெந்நீரில் கை வச்சாலோ இல்லைன்னா கையை தேய்ச்சி விட்டாலோ அந்த குளிர்ச்சி வந்து நார்மலுக்கு வரும். அப்போ இதே வேலையை நீங்கள் ஐஸ் வாட்டரை குடிக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஐஸ் வந்து செய்யும், அந்த குளிர்ச்சி வந்து செய்யும். குடல் ரீதியான பாதிப்பு வரும், தலைவலி வரும், உடம்புக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஈஸியாக வரும், அடிக்கடி இருமல் சளி வரும். ஐஸ்கிரீமும் இதே குணம் தான். அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியும் அளவுக்கு அதிகமான வெப்பமும் எப்பவுமே ஆபத்தானது. அதில் ஏசியில் வேலை செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர்லாம் எடுக்கவே கூடாது. ஏசியில் வேலை செய்யக்கூடியவங்க உடற்பயிற்சி நிறைய வேணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து வேலை பார்க்கக்கூடிய மாதிரி தான் ஏசியில் வேலை பார்க்கக்கூடியது. அப்போ அவங்களுடைய உடம்புக்கு வந்து வெப்பம் தேவை. அப்போ வந்து அவங்க எடுக்கக்கூடிய எப்பவுமே சூடான உணவுகளும் சூடான பானங்களும் அவங்க எடுக்கணும், உடற்பயிற்சி செய்யணும். இல்லை அவங்க வந்து நல்ல வெயில் நேரம் ஏசியில் பகலில் வேலை செய்துட்டு வந்து சாயந்தரம் மாதுளம்பழம் சாப்பிட்டேன், லெமன் சாப்பிட்டேன், மோர் நிறைய எடுக்கேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடல் தொந்தரவுகள் ஒரு நாளும் தீராது. ஏன்னா உடம்புல வந்து வாதமும் கபமும் குற்றமாகிவிடும். அடுத்த கொஸ்டின், சித்த மருத்துவத்தில் பத்தியம் ஏன் கூறுகிறார்கள்? இது இந்த கொஸ்டினில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா, சித்த மருத்துவம்னு சொல்லியாச்சுனாலே பத்தியம் சொல்லுவாங்க. அதனால் சில சித்தா டாக்டர்களும் சரி வைத்தியர்களும் சரி என்னென்னா எங்கே மருந்து சாப்பிட்டா பத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இதில் என்ன அறிவியல் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் நீண்ட நாளாக நமக்கு இருக்குது அப்படின்னா நீண்ட நாளாக ஒரு தவறான உணவு பழக்க வழக்கமோ ஒரு வாழ்க்கை பழக்க வழக்கமோ நம்மகிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பத்தியம் அப்படின்னு சொல்லும்போது இச்சா பத்தியம் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த இச்சா பத்தியம் அப்படின்னா நீங்கள் எதில் அளவுக்கு அதிகமாக இச்சை காமிக்கிங்களோ, அளவுக்கு அதிகமாக ஈடுபாடு காமிக்கிங்களோ, அதனால வரக்கூடிய நோய்களை வந்து நம்ம அந்த இச்சையை விட்டால் மட்டும்தான் அந்த நோய் தீரும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், ஐஸ் வாட்டர் நான் டெய்லி குடிப்பேன், டெய்லி லெமன் குடிப்பேன், டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடுவேன், 2 வருஷமாக நான் இப்படி செய்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இச்சாபத்தியத்தில் வந்து அந்த உணவு பழக்கத்தை நிப்பாட்டணும். அப்போதான் நோய் வந்து உடல் வந்து தன்னுடைய இயல்பு நிலைக்கு ஆரோக்கிய நிலைக்கு வரும். பத்தியத்துக்கு அடிப்படை இதுதான். உப்பு அதிகமாக எடுக்கக்கூடியவங்க, புளிப்பு அதிகமாக எடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த உப்பு புளிப்பை கம்மி பண்ணிக்கிட்டு மருந்து சாப்பிட்டாதான் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை அது தீர்க்கும். இது ரொம்ப ரொம்ப முடியவங்களுக்கு அந்த உப்பு புளிப்பை கம்மி பண்ணிக்கிட்டு மருந்து சாப்பிட்டாதான் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை அது தீர்க்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தியம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது சீனி, அதாவது வெள்ளை சர்க்கரை கெடுதலா? கருப்பட்டிக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு நடைமுறையில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, நார்மலாக நாட்டு சர்க்கரையில் உள்ள சுக்ரோஸை தனியாக எடுத்து தான் அவங்க வந்து சீனி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விற்காங்க. அந்த சீனியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிங்கிள் காம்பவுண்ட், ஐசோலேட்டட் சிங்கிள் காம்பவுண்ட். அது ஒரு தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு மூலக்கூறு. அதனுடைய இதில் வந்து சுவையை கூட்டுறதுல தான் இருக்குதே தவிர அதுக்கு எந்த மருத்துவ குணமுமே கிடையாது. ஆனால் நாட்டு சர்க்கரை அப்படி கிடையாது. கரும்புன்னு சொல்லக்கூடிய மூலிகையில் உள்ள சாறை அப்படி காய்ச்சி அதை வந்து கட்டியாக வச்சுருக்காங்க. அதில் வந்து சுக்ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதில் ஃப்ரக்டோஸ் உண்டு, நிறைய அமினோ ஆசிட்ஸ் உண்டு, அதில் வந்து நிறைய மினரல்ஸ் உண்டு. ஒரு கரும்பில் என்ன மருத்துவ குணம் எல்லாம் உண்டுமோ அதெல்லாம் நாட்டு சர்க்கரையிலையும் உண்டு. நாட்டு சர்க்கரையை புற்று நோயாளிகள் சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீரிழிவு நோயாளிகள், புற்று நோயாளிகள்லாம் அளவோடு எடுத்துக்கலாம். அது வந்து அவங்களுக்கு கெடுதலையெல்லாம் தராது. ஆனால் சீனியை வந்து புற்றுநோயாளிகள், நீரிழிவு நோயாளிகள் எடுத்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது புற்றுநோய் வளர்ச்சியை தூண்டும், நீரிழிவு நோயையும் அதிகப்படுத்தும். அதேமாரி கருப்பட்டின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அமிர்தமாகும். பனை அப்படின்னு சொல்லக்கூடியது அது கற்பக விருட்சம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பட்டியில் வந்து அந்த சுண்ணாம்பு அப்படியே சேர்ப்பாங்க. சேர்த்து அந்த பதனி
அது பதனி எடுத்து அதை காய்ச்சி அதை வந்து கருப்பட்டி ஆக்குவாங்க. அப்போ இதை நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு யாருக்குமே அவங்க கால்சியம் ப்ராப்ளம் வந்தது கிடையாது, ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தது கிடையாது, அவங்களுக்கு மினரல் டெஃபிஷியன்சி வந்தது கிடையாது. அவ்வளோ அற்புதமான மருந்து வந்து கருப்பட்டி. நிறைய பெரிய மருந்துகளுக்கு அனுபானமாக அந்த கருப்பட்டியை பயன்படுத்தாங்க. அடுத்தது, யோகாவுக்கும் சித்த மருத்துவத்திற்கும் தொடர்பு உண்டுமா? இது ஒரு இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாவுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் தொடர்பு உண்டுமா அப்படின்னா தொடர்பு உண்டு. ஏன்னா சித்தர்கள் வந்து யோகிகள். அவங்க வந்து யோகத்தில் பண்ணி அவங்களுக்கு ஞான நிலையை அடைஞ்சி தான் அவங்களுக்கு வந்து சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடியதே அவங்களுடைய உள்ளுணர்வுலேருந்து, அது ஒரு தனி சயின்ஸ். அந்த உள்ளுணர்வு மூலமாக வெளிப்பட்ட ஒரு அறிவியல் தான் சித்த மருத்துவம். இது ஒரு அற்புதமான விஷயம். யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கிடாம, ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடாம சித்த மருத்துவ விஷயம். யோகாவை பற்றி தெரிஞ்சுக்கிடாம, ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடாம சித்த மருத்துவத்தை ஆழமாக ஒருத்தங்க வந்து தெரிஞ்சுக்கிட முடியாது. சித்த மருத்துவம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? முதல்ல சித்த மருத்துவம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் என்னுடைய அடிப்படையான விஷயம். நார்மலாக சித்த மருத்துவத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, அதில் புதிதாக கண்டுபிடிப்பதற்கென்று எதுவும் இல்லை. அது ஏற்கனவே எழுதியவர்களாலேயே முழுமையாக எழுதப்பட்டு விட்டது. அது பின்ன தற்கால அறிவியல் மொழியிலிருந்து அதனுடைய மொழி வேறுபட்ட மொழியாக இருக்கிறதுனால சித்த மருத்துவம் வந்து நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ சித்த மருத்துவ மொழி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து யோகத்தை பற்றி பேசுவாங்க, ஞானத்தை பற்றி பேசுவாங்க, வாதத்தை பற்றி பேசுவாங்க, வைத்தியத்தை பற்றி பேசுவாங்க, மொழி இலக்கணம் வரும். இதில் வாதம்னு சொல்லக்கூடியது வந்து பழைய கெமிஸ்ட்ரி, அல்கமி அப்படின்னு சொல்லலாம். ஞானம்னு சொல்லக்கூடியது தத்துவம். அப்போ அவங்க என்ன மனநிலையில் இருந்து எழுதினாங்களோ அந்த மனநிலைக்கு அந்த தத்துவத்தை நம்ம புரியணும் அப்படின்னா நம்மளும் யோக பயிற்சி செய்தால் தான் புரிய முடியும். இயற்கையை நேசித்தால் தான் புரிய முடியும். அப்போது இதுக்கு வந்து ஒரு பல்துறை வல்லுநர்கள் வேண்டும், பல்துறை ஆராய்ச்சியாளர்கள் வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்டடி. நவீன உலகத்திற்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒத்துழைப்பு வேணும். அப்போ தான் சித்த மருத்துவம் வளரும். இதில் கடைசியாக சித்த மருத்துவம்னு சொல்லக்கூடியது நம்ம முன்னோர்கள் நமக்கு தந்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரே வார்த்தையில் சொன்னால் இது நமக்கு பாட்டம் சொல்லுது. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் உள்ளது அப்படின்லாம் கிடையாது. இது வந்து உலகத்துக்கே கொடுக்கப்பட்டது. இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு சேர்க்கணும். கொண்டு சேர்க்கலை அப்படின்னா நம்முடைய இந்த பாரம்பரியம் காக்கப்படணும் அப்படின்னா அது எல்லோருக்கும் அதை கொண்டு செல்ல வேண்டும். நன்றி. கோவிட்-19 சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் ஒரு கருத்தரங்கு வைக்க வேண்டும் என்று என்னுள் இருந்தது. இந்திய சூழ்நிலையில் இந்த கருத்தரங்கு மிக முக்கியம் என்று நினைத்தேன். ஏனென்றால் இன்று உலகமே கோவிட்-19 என்ற கொடிய நோய் மூலமும் பாதிப்புகளாகியுள்ளது. இது அவ்வளவு பெரிய வைரஸா, கொடிய நோய் வைரஸா, இதில் எப்படி தற்பாது கொள்வது, எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது என்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் வர வேண்டும் என்று என் மண்ணுள் இருந்ததால் எனது கல்லூரி முதல்வர் அவர்களிடம் இதை பற்றி கூறினேன். அவர்கள் மனமுகர்ந்து சம்மதித்தார்கள். இதற்கு மனமுது சம்மதம் தெரிவித்த பாரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முனைவர் என் செண்பகலட்சுமி அம்மா அவர்களுக்கு எனது துறை சார்பாக மகமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இங்கு சிறப்புரை ஆற்ற வந்து மிக அருமையாக தெள்ள தெளிவாக
கொரோனா வைரஸ் என்ற வைரஸை பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம். அது சாதாரண ஒரு வைரஸ் நோய்தான். இதனால் யாருக்கும் மரணம் ஏற்படும் என்று நினைக்க வேண்டாம். இதற்கு பல மருந்துகள் உள்ளன. இதிலிருந்து தப்பிக்கிறதாக எப்படி அருமையாக கருத்துக்களை எடுத்து கூறி பல மூலிகைகளுடைய மருத்துவங்களை எடுத்து கூறிய மருத்துவர் என் மோகன்தாஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இன்று நடந்த கருத்தரங்கை உலக மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு உறுதுணையாக இருந்த லேண்ட் டு தமிழ் சேனல்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு துணை புரிந்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது தாவரவியல் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.